ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு குரு மற்றும் இறைவன். இந்த தன்மையினுடைய மெய் விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குருன்னா யாரு, இறைவன்னா யாரு, அதனுடைய மெய்யான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ பொய்யான விளக்கம்னு ஒன்று இருக்கிறது உறுதியாகுது. நம் உடலிலிருந்து மாறுபட்ட ஒரு உடலில் இருக்கின்ற ஒரு உயிரை நாம் பணிந்து வணங்கி நமக்கு அறிவில் தெளிவு கொடுத்த புறகுருவை நாம முழுமையான சரணாகதியோட இருந்து வேண்டி வணங்கி வழிபாடு செய்தாலும் கூட அந்த புறகுருவினுடைய ஆத்ம அனுபூதி நிலை என்னவோ அந்த தன்மையைத்தான் நாம உணர முடியும், அறிய முடியும், புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், தெளிவையும் கொள்ள முடியும். ஒவ்வொரு உயிருமே குருவாக இருக்கிறது. உயிரின் படற்கை நிலை மனமாக இருக்கிறது. அந்த மனமே குருவாக இருந்து செயல்படுகின்ற சத்தியத்தை நாம் உணரலாம். மனம் விழிப்பு நிலையில் வருகின்ற பொழுது அறிவு பலப்படும். அறிவு பலப்படுகின்ற பொழுது அறிவிலே தெளிவு வரும். அந்த தெளிவு நிலைதான் இறைநிலைத்தன்மையை நமக்கு உணர்த்தி தரும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் குருவாகிய அகத்தியராக நாம பாவனை செய்தால் அது முழுமையான குருவின் தன்மையாக வெளிப்படாது. ஏன் அப்படின்னாக்கா, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்போ செய்த வினை செய்வினையாக செயல்பட்டு நாம பிறவி கொண்டு இருக்கிறோம். பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த தீய குணங்களோடு மாயாசக்தி பரிபூரண அருள் சக்தியை தடை செய்து குழப்பத்தில் விடுகின்ற ஒரு நிலையில்தான் மனிதனுடைய பிறப்பே இருக்குது. இப்போ சுத்த சக்தி ஒன்று இருக்குது. பரம அணு பரசிவ வெளியிலிருந்து, பரசிவ வெள்ளத்திலிருந்து பரம அணுக்களை உருவாக்கி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களை உருவாக்கி ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவுள்ள மனிதனாக இறைநிலை தன்மாற்ற சரித்திரம் வந்திருக்கிறது. அப்படி வந்த அந்த தன்மையில சுத்த வெளியில மாயா சக்தி சேர்ந்திருக்கு. அந்த பரம அணு அதுதான் உயிர் சக்தியாக நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது அகத்தியராக இருக்குது. அதாக கூட மாயா சக்தி சேருகின்ற பொழுது பேராசை, சினம், கடம்பற்று, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த குற்றங்கள் அதுல கலக்கும் போது ஆசை, கண்மம், மாயை இது கலக்கும் பொழுது கலங்கம் உண்டாகுகின்ற பொழுது அது மனிதனாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 100% சுத்த சக்தி இல்லை, மாயா சக்தி கொஞ்சம் சேர்ந்து இருக்குது. அந்த மாயா சக்தியை நீக்குவதற்குத்தான் நாம் தவத்தை செய்கிறோம், தானமும் தவமும் செய்கிறோம். தானம் செய்தால் புண்ணிய பலம் பெருகும். புண்ணிய பலம் பெருக பெருக தவ சிந்தை உருவாகும். தவம் சித்தி கண்டால் தன்னை உணரலாம். தன்னை உணர்ந்தவன் தலைவனையும் உணரலாம். இதுதான் தத்துவம். அப்போ சுத்த வெளியிலிருந்து உருவாகிய பரம அணு உயிர் சக்தி அகத்தியராக இருக்கிறது. அதில் மாயா சக்தி சேர்ந்து நம் தேகத்துக்குள் வருகின்ற பொழுது மனிதனாக ஒவ்வொரு பேரு கொண்டு மாறுபட்ட நிலைகள்ல அவன் வாழ்ந்துகிட்டு வரான். அவன் செய்த வினை செயல் விளைவு தத்துவமாக செய் வினையாக வந்து அவன் வாழ்வு விதிப்பயனாக நடக்கிறது. அதில் புண்ணிய பலத்தை பெருக்கி தவத்தை செய்து அருள் சக்தியோடு இயங்குகின்ற பொழுது அந்த மாயா சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அப்போ அந்த உயிர் சக்தி அப்படின்ற அந்த குரு என்ற அந்த அகத்தியருக்கு சுற்றி இருக்கிற அந்த மாயா சக்தி நீங்க அந்த அகத்தியர் என்ற உயிர் சக்தி சுத்த சக்தியாக மாறுது. அப்படி மாறும் போது குருவினுடைய
சத்திய நிலையை அது அடைகிறது. அந்த சத்திய நிலை அறிவில் விழிப்பு நிலையை அடைகின்ற பொழுது சுத்த குருவாகவும், விழிப்பு நிலை அடைந்து தெளிந்த தன்மையை அது உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது, அறிவில் தெளிவு ஏற்படுகின்ற பொழுது அது இறைநிலையாகவும் செயல்படுகிறது. அப்போ குரு வேற இறை வேற அல்ல. மாயா சக்தி தான் மனிதனுடைய செயல்நிலை. அந்த மாயா சக்தி நீங்குகின்ற பொழுது குரு சக்தி உருவாகுகிறது, உயிர் சக்தி குருவாக மாறுது. அந்த உயிர் சக்தி குரு சக்தி சுத்த வெளியின் அறிவு தெளிவு நிலையை அடைகிறது. அப்போ மாயா சக்தி ஆகிய மனிதன் குருவாக மாறுறான். அந்த குருநிலையிலிருந்து இறைநிலையாக அவன் மாறுறான். அப்போ அறிவில் தெளிவில்லாத பொழுது மனிதனாகவும், அறிவில் தெளிவு வந்த நிலையை சிறுக சிறுக அடைகின்ற பொழுது குருநிலையாகவும், பூரண தெளிவை கண்ட பிறகு இறைநிலையாகவும், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் தன்மையாக மாறி நிற்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு கிடைக்கிறது. இந்த தேகத்தை கற்பூரம் போல கரைத்து சுத்த உயிர் சக்தியை ஞான சக்தியாக, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற முப்பெரும் உயரிய சக்திகளை ஒன்று கூட்டி நிற்கின்ற அருள் சக்தியாக மாற்றுகிற வித்தை ரசவேதிகளுக்கு தெரியும். ரசவாத வித்தை என்பதை விட ரசவேதி வித்தை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரசத்தை வேதியியல் மாற்றம் அடைய செய்து பரிபூர்ண ஞான தேகத்தை உண்டாக்கக்கூடிய அந்த அருள் நிலையை நாம் அடைய வேண்டும். அப்போ நம்ம உடம்பு இருக்குது, அதில் உயிர் இருக்குது. அந்த உயிர் அகத்தியர் பிளஸ் மாயா சக்தியா இருக்குது. அதை தானம் செய்து தவம் செய்து அருள் சக்தியை பெருக்கி மாயா சக்தியை நீக்குகின்ற பொழுது அது உயிர் சக்தி அகத்தியராக மாறி நிற்கிறது நம்ம உடம்புக்குள்ளவே. அப்போ புறத்துல இல்லை, அகத்துல தான் இருக்குது குரு. மேலும் மேலும் அது தவத்தில் உச்சபட்ச நிலை அடைந்து சமாதி நிலை அடைகின்ற பொழுது சமம் கூட்டல் ஆதி, சமாதி, ஆதிக்கு சமமான நிலையை அடைகின்ற நிலை இறை நிலை. அப்ப அந்த குரு அறிவில் தெளிவு அடைந்து பூரணத்துவத்தை அடைகின்ற பொழுது இறைநிலையாக மாறி நிற்கிறது. இதுதான் சத்தியம். அப்போ மனிதன் அப்படின்றவன் தான் மாயா சக்தியால் ஆட்பட்டவன். குரு என்பது மனிதனில் இருந்து அந்த மாயா சக்தியை நீக்குகின்ற வழிமுறையில் உருவாகுகின்ற ஒரு பூரண பொக்கிஷம். அந்த பூரண பொக்கிஷத்தின் பூரணத்துவமான மெய் அறிவு நிலை, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் தன்மையாக உருமாறி நிற்கின்ற பேரறிவு தான் இறைவன். அப்போ மனிதன்றவன் தான் வேற. குருவும் இறையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து கலந்து நிற்பது. ஒரு செகண்ட்ல அந்த அறிவில் தெளிவு பூரணத்துவம் அடைந்தால் அது இறையாகவும், பூரணத்துவத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது மாயா சக்தியை முழுவதும் நீக்கி வைத்த போது குருவாகவும் இருக்குது. அந்த மாயா சக்தியை நீக்கி வைத்து விட்டால் மனிதனிலிருந்து குருவாக மாறிடுறான். அந்த அறிவின் விழிப்பு நிலையில பூரணத்துவம் அடைகின்ற பொழுது அவனை இறைவனாக மாறி நிற்கிறான். இதுதான் சத்தியம். புரிதலுக்கு நன்றி. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.